இன்னைக்கு நம்ம வீடியோல நல்லா கிறிஸ்பியா மசால் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி வதங்க 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய வேண்டாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவால நார்மலா தோசை ஊத்துற மாதிரி ஊத்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு வெந்த பிறகு பாதியில மட்டும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்தா மசால் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை